இல்ல அன்னைக்கு தர்மம்னு சொல்லி எல்லாரையும் ஏய்ச்சவங்க இன்னைக்கு எதை சொல்லி ஏய்க்கிறாங்க? தேசியம் தான் இன்னைக்கு தர்மத்துக்கான ஒரு அறிகுறி. பெரியார் அந்த காலத்துல என்ன சொன்னார் தர்ம தேசியத்தை? அவருடைய டெபினிஷன் அரசியல் பார்ப்பனியம்னர், பொலிட்டிக்கல் பிராமணிசம். திராவிட இயக்கம் சொல்லி தந்திருக்கிற ஆன்டி பிராமணிசம் வச்சு மட்டும் அதை புரிஞ்சுக்க முடியாது. அதை நம்ம ஃபுல்லா உள்வாங்கிக்கணும். அதுக்கு நமக்கு அம்பேத்கரிசமும் தேவை, கம்யூனிசமும் தேவை. பாபர் மசூதி இடிச்சு நீ கோயில் கட்டியிருக்கிற, அதை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஆண்டாண்டு காலமா நம்ம மனசுல இருக்கிற ஒரு அவா வந்து நிறைவு செய்யப்பட்டிருக்கிறா. யாருடைய அவா? யாரு அங்க கோயில் வேணும்னு கேட்டாங்க, யாருக்காக நீங்க பேசுறீங்க? ஆனா அது அப்படி பொது சொல். ஆண்டாண்டு காலமா இருந்து அவமரியாதை துடை தெரியப்பட்டிருக்கிறது. அப்ப அங்க என்ன வருதுன்னா, இனம் தெரியாத, உருவம் இல்லாத ஏதோ ஒரு டேஞ்சர் இந்தியாவை வந்து பற்றி இருக்குது. அதை நம்ம எப்படியோ உடைச்சிட்டோம். இனியும் அப்படிப்பட்ட விஷயங்களை உடைச்சிருவோம். தேசம், தேசிய நலம், தேச ஒற்றுமை, அது 4 வார்த்தை தான். ஆனா அதை எதிர்க்கிறவங்களுக்கு நமக்கு 15 வார்த்தை இருக்கு. செடிஷன், தேச துரோகி, ட்ரீசன், சட்ட ரீதியா 1000 வார்த்தைகள் இருக்குது. டெமோக்ரஸிங்கிற விஷயம் வராத பாதுகாக்கிறதுல இதெல்லாம் வந்து ஒரு ரோல் பிளே பண்ணுது. புண்படுதல்ங்கிறது என்பது வந்து ஒரு உரிமை மீறலுக்கான விஷயமா ஆகி போயிடுது. ஆக்சுவல் உரிமை மீறல் அங்க பேசப்படுறதே கிடையாது. புண்படுதல் எல்லாத்தையும் வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு அப்பீல் ஆகிற மாதிரி பண்றாங்க பாருங்க. முருகன் சாமிக்கு விளக்கேற்றதுக்கு இந்துக்களுக்கு உரிமை உண்டு, அந்த வாதத்தை தானே அவர் பிடிச்சிக்கிறாரு. இது நாள் வரைக்கும் அவங்க இந்த உரிமையை கேட்கலையே. அவங்க பாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல ஏற்றிட்டு தானே போயிட்டு இருந்தாங்க. சரி, ஏன் புதுசா நீங்க அதை சொல்றீங்க? நம்ம ஒரு வாதத்தை பேசுவோம். நான் என்ன சொல்வேன், சுவாமிநாதனா இருந்தா, என்னன்னா இப்படி சொல்றீங்க, நீங்க இந்துக்களுக்கு அந்த உரிமை கிடையாதா? நான் அப்போ உங்களோட வாதத்துக்கு பதில் சொல்லல, எமோஷனலா நான் உங்ககிட்ட பேசுறேன். இதுதான் பல நேரங்களில் விவாதங்கிற பேர்ல நடக்குது நம்ம ஊர்ல. வாசகமே அழகான வாசகம். அந்த காலத்துல வந்து பிராமணிய இந்து மதம் தர்மம்ங்கிற சொல்ல பயன்படுத்துச்சு. உன் தர்மத்தின்படி கேட்க நல்லா இருக்கு, ஆனா அது எப்போதுமே சாதி தர்மமா தான் இருக்கும், அம்பேத்கர் சொன்ன. ஆனா பாலகோபால் இன்னைக்கு தர்மம்லாம் பேச முடியாது. மாற்று சொல் என்ன? கெஸ் பண்ணுங்க யாராவது. தர்மத்துக்கான மாற்று சொல் இன்னைக்கு நம்ம அன்னைக்கு தர்மம்ங்கிறது வந்து வார்த்தையா நல்லா இருந்துச்சு, செயல்பாடுல அது என்னவா இருந்துச்சு? அவங்க சாதி இது செஞ்சுட்டே இருங்கப்பா, அதான் தர்மம்னு. இன்னி இல்ல டிரான்ஸ்லேஷனா கேட்கல. அன்னைக்கு தர்மம்னு சொல்லி எல்லாரையும் ஏய்ச்சவங்க இன்னைக்கு எதை சொல்லி ஏய்க்கிறாங்க? இது அம்பேத்கர், பெரியார் 2 பேரும், பாலகோபாலும் பெரியாரும் ஒரே விதமா யோசிச்சிருக்கிறாங்க அந்த வகையில. நம்மள வந்து இன்னைக்கு இந்த சாதிய இந்து மதமும் சாதிய அமைப்பும் எதை முன்னிறுத்தி நம்ம எல்லார் வாயும் வந்து அடைக்குது இன்னைக்கு. அது எப்பவுமே தானே சொல்றாங்க. தேசியம் தான் இன்னைக்கு தர்மத்துக்கான ஒரு அறிகுறி. எவ்வளவு பிரமாதமான ஒரு ஈக்குவேஷன் பாருங்க. பெரியார் அந்த காலத்துல என்ன சொன்னார் தர்ம தேசியத்தை? அவருடைய டெபினிஷன் அரசியல் பார்ப்பனியம்னர், பொலிட்டிக்கல் பிராமணிசம். ஸ்ட்ராங் வேர்ட்ஸ், ரெண்டுமே பயங்கரமான ஸ்ட்ராங் வேர்ட்ஸ். அது வெறும் ஒரு நீதி உன்னுடைய வாழ்க்கை நெறி, சமூக நெறி மட்டும் இல்லை. இன்னைக்கு அது அரசியல் தத்துவமா மாற்றப்பட்டிருக்கு. அது மிகப்பெரிய நம்ம காலத்து மாற்றம் இல்லை. அது எப்போதுமே மனு தர்ம சாஸ்திரம் அது இதெல்லாம் எடுத்துக்கோனா அரசனால சில நேரங்கள்ல தனக்கு தெரிந்த வகையில் அதை மாற்றமும் செய்ய முடியும். இன்னைக்கு வந்து இந்த இந்திய அரசு, அதனால்தான் இந்திய அரசு பற்றின டிஸ்கஷன் ரொம்ப முக்கியம். அதை நம்ம வந்து நமக்கு தெரியுது அது பிரமானிக்கல் ஸ்டேட். அது ஏன் பிரமானிக்கல் ஸ்டேட்டாக இருக்கு? ஏன்னா அது ஒரு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டும் கூட இல்லை. அது அந்த முரண்பாடை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்பவும் அவசியம். அது நம்ம திராவிட இயக்கம் சொல்லி தந்திருக்கிற ஆன்டி பிராமணிசம் வச்சு மட்டும் அதை புரிஞ்சுக்க முடியாது. அதை நம்ம ஃபுல்லாக உள்வாங்கிக்கணும். அதுக்கு நமக்கு அம்பேத்கரிசமும் தேவை, கம்யூனிசமும் தேவை. ஏன்னா பெரியார் அதை வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக தான் பேசுறது. ஸ்டேட் ஸ்ட்ரக்சரை பற்றின ஒரு கிரிட்டிக் இல்லை அதில். ஸ்டேட் ஸ்ட்ரக்சரை நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். அது எப்படி இருக்குது, எப்படி செயல்படுது? நம்ம இவ்வளோ பேர் போய் வேறு மாதிரியான ஆட்கள் உட்காந்தாலும் கூட அது ஏன் அப்படி இருக்குது? அதோடைய தன்மை என்னவா இருக்குது? எனக்கு ஃபுல்லாக அதை பற்றி இது எல்லா செய்திகளும் தெரியும்னு நான் சொல்ல வரல. ஆனால் கொஞ்சம் பேர் இது யோசிச்சிருக்கிறாங்க. அது எப்படி நம்ம பார்க்கலாம்? பாலகோபாலே யோசிச்சிருக்கிறேன், ஸ்டேட் ஸ்ட்ரக்சரை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து. ஏன்னா இன்னைக்கு அந்த தேசபக்திங்கிற ஒரு சொல்லை வச்சு தானே ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் அடக்குறாங்க. அதுக்கு வேற வேற மாற்று சொற்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து செக்யூரிட்டி, தேசிய பாதுகாப்பு, சாவரனிட்டி. ஆனால் சாவரனிட்டி மோடி தான், நானும் நீங்களும் கிடையாது. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் தான் சாவரனிட்டிக்கான அறிகுறி. எப்படி அது கராராக மாற்றிருக்காங்க பாருங்கள் இதையெல்லாம். அப்புறம் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டு, இந்தியா வந்து ஒரு வல்லரசாக மாறும், இந்தியர்கள் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி. யாராவது இந்தியாவை ஏதோ செய்ய காத்துக்கிட்டே இருக்கிறாங்க, யாரோ எங்கேயோ காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை அது அந்த சொல்லாடல் எப்படி பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். நமக்கே தெரியாது யார் இவங்க, திடீர்னு யார் வராங்க. அந்த அயோத்தி பேச்சில் நீங்கள் தயவு செஞ்சு ஸ்வராஜா மேகசின் வந்து படிங்க. அந்த அயோத்தி அவ்வளோ ஒரு குயுக்தியான உரை அது. அந்த ஆளுக்குள்ள அத்தனை குயுக்தித்தனமும் சிறுமையும் அதில் பார்க்கலாம் நீங்கள் வந்து.
பாரதியார் சொல்லுவார் சிறுமதியாளர்கள்னு. அந்த சிறுமதியாளர்களில் ரொம்ப முன்னோடியாக இருக்கிறது அவர் தான் வந்து. பெட்டி இல்லை, அது ஒரு மாதிரி ஒரு அதில் அந்த இஸ்லாம் முஸ்லிம்ங்கிற பேரே வரலைங்க. பாபர் மசூதியை இடிச்சு நீ கோயில் கட்டியிருக்கிற. அதை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஆண்டாண்டு காலமாக நம்ம மனசில் இருக்கிற ஒரு அவா வந்து நிறைவு செய்யப்பட்டிருக்கிறா. யாருடைய அவா? யார் அங்கே கோயில் வேணும்னு கேட்டாங்க, யாருக்காக நீங்கள் பேசுகிறீங்க? ஆனால் அது அப்படி பொது சொல். ஆண்டாண்டு காலமாக இருந்து அவமரியாதை துடை தெரியப்பட்டிருக்கிறது. அப்போ அங்கே என்ன வருதுன்னா, இனம் தெரியாத உருவம் இல்லாத ஏதோ ஒரு டேஞ்சர் இந்தியாவை வந்து பற்றி இருக்குது. அதை நம்ம எப்படியோ உடச்சிட்டோம். இனியும் அப்படிப்பட்ட விஷயங்களை உடச்சிருவோம் டென்ஷனில். பட் இந்த இந்திய இறையாண்மைக்கு ஏதோ ஒன்று சவாலாக இருக்குது. அப்போ இந்த இந்திய இறையாண்மை தன்னளவில் சரியா இருக்குங்கிற ஒரு பொய்யும் சொல்கிறாங்கல்ல. நம்ம ஓகே, நம்மலாம் ஃபைன், நம்ம சூப்பராக இருக்கிறோம், நம்ம எவனோ நம்மளை வந்து கெடுக்க பார்க்குறான். ஸோ அது ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை யோசிக்க விடாமல் தடுத்துடுது இல்லை. ஒரு சராசரி மனிதனுக்கு வந்து ஐயோ என் நாட்டை பற்றி இவன் இப்படி செய்கிறானேன்னா ஒரு கோவம் வரும்ல. ஆனால் இந்த நாடு என்ன உருப்படியாக இருக்குதுங்கிற கேள்விக்கே போக மாட்டோம்ல நம்ம. அது பாருங்கள், அந்த தேசபக்திக்கும் தர்மத்துக்கும் இருக்கிற உறவை ரொம்ப கரெக்டாக சொல்கிறாரு. தேசபக்தி தான் தர்மத்துக்கான ரீப்ளேஸ்மெண்ட். அந்த தேசபக்திக்குள்ளே இந்த தர்மம் அடங்கி போயிடுது. எது தேசபக்தி? ஆனல்டுண்டே தேசபக்தர் இல்லை, சாலமன் தேசபக்தர் இல்லை, நான் தேசபக்தர் இல்லை, மோகன் தேசபக்தர் இல்லை, நாங்கள்லாம் தேச விரோதிகள். இப்போ எதுக்கு நம்ம விரோதியாக இருக்கிறோம்? பொருளாதார அசமத்துவத்துக்கு நம்ம விரோதியாக இருக்கிறோம். ஆனால் தேசம் வந்து இதையெல்லாம் கடந்தது. அந்த சைக்கலாஜிக்கலாக அதை யூஸ் பண்ணுற விதம், அந்த தர்மம்ங்கிற சொல்ல யூஸ் பண்ணுறதுல எப்படி ஒரு சைக்கலாஜிக்கல் இது உருவாக்கப்பட்டுச்சோ அதை பற்றி இன்னைக்கு ஸ்டடீஸ்லாமும் இருக்குது. இந்த தர்மம் எப்படி நிலைநிறுத்தப்படுது? வெறும் அடித்து உடைச்சி மட்டும் அவங்க செய்யலைல்ல, ஏற்றுக்கும்படி செய்கிறாங்கல்ல. அது எப்படி அவங்க செஞ்சாங்க, அதற்கான வழிமுறைகள் என்னவாக இருக்குதுங்கிறத பற்றி நம்ம நிறைய கொஞ்சம் வரலாற்று செய்திகள் நமக்கு கிடைக்குது இல்லை. நம்ம காலகட்டத்தில் அது அழகாக தேசபக்தி செய்யுது. தேசம், தேசிய நலம், தேச ஒற்றுமை, அது 4 வார்த்தை தான். ஆனால் அதை எதிர்க்கிறவங்களுக்கு நமக்கு 15 வார்த்தை இருக்குது. செடிஷன், தேச துரோகி, ட்ரீசன், சட்ட ரீதியாக 1000 வார்த்தைகள் இருக்குது. ஸோ அது டெமோக்ரஸிங்கிற விஷயம் வராத பாதுகாக்கிறதுல இதெல்லாம் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அதுதான் எல்லாமே. இந்த ஒன்றும் இல்லை, இந்த தீபத்தூண் விஷயத்தையே எடுத்துக்கோங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதை பற்றிலாம் யாருக்கும் கவலை இல்லை. அது அங்கே இதுதான் பாரம்பரியம், இதுதான் கஷ்டம், இதுதான் இது நிறுவியாச்சு, நீங்கள் போங்க, ஆர்டர் கொடுத்துருச்சு கோர்ட். அவர் எவ்வளவு சாமர்த்தியமாயிட்டார் பாருங்க. பழக்க வழக்கம்குள்ளே நான் போல இது உரிமை அப்படின்னு தான் கொடுக்குறாரு. இண்டிவிஜுவல் ரைட், அவரோட ரைட். சூப்பர். ரைட்னா சிவில் கோர்ட்டுக்கு தான் போகணும். ஒரு கான்ஸ்டிடியூஷன் கோர்ட்ல உட்காந்துட்டு ஃபேக்ட பேசி பொருண்மைகளை பேசி, அதுதாங்க அந்த ஒரு வார்த்தையை மாற்றி போட்டால் போதுமே. அப்படி தானே தொடர்ந்து இந்த யூஏபிஏ கேசஸ் எல்லாம் நடக்குது. வார்த்தையை மாற்றி போடுறது. இங்கே வந்து நம்ம துரதிருஷ்டவசமாக நல்ல வார்த்தையை இப்படி பயன்படுத்துகிறாரு, அங்கே வந்து கேவலமான வார்த்தைகளை போட்டு இவங்களை உள்ளே தட்டிடுறாங்க. தேச துரோகம். ஹனிபாபுவை நீங்கள் என்ன சொல்வீங்க? சத்யபாபாவை, சாய்பாபாவை தான் என்ன சொல்வீங்க? அட்லீஸ்ட் சாய்பாபா ஒரு ப்ரொஸ்கிரைப் பார்ட்டியோட மெம்பர், இவ்வளோ இது கூட கிடையாது. அடிக்கடிக்கு பயன்படுத்துற இன்னொரு வார்த்தை கூட்டு மனசாட்சி. ஆமாம், கூட்டு மனசாட்சி. ஆமாம் ஆமாம் போடுறாங்க, கரெக்ட். இந்துக்களுடைய மனம் புண்படுகிறது, அதான் டெமோக்ரஸின்னு அவங்க காமிக்கிறாங்க, கரெக்ட். இன்னொன்று வந்துங்க, இந்த புண்படுதல்ங்கிறது என்பது வந்து ஒரு உரிமை மீறலுக்கான விஷயமா ஆகி போயிடுது. ஆக்சுவல் உரிமை மீறல் அங்கே பேசப்படுறதே கிடையாது. புண்படுதல் எல்லாத்தையும் வந்து ஒரு 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 நடுத்தர வர்க்கத்துக்கு அப்பீல் ஆகிற மாதிரி பண்ணுறாங்க பாருங்க. புண்படுதல் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. வந்து ஐயோ நான் பாவம், எமோஷனல், ஐயோ நான் நடுத்தர வர்க்கத்தை மாதிரி வந்து பாவப்பட தங்களை பார்த்து ஒரு சுய பச்சாதாபம் உள்ள வர்க்கம் வேறு என்ன இருக்க முடியும்? ஐயோ நான் பாவம், எனக்கு தான் எல்லா கஷ்டமும். ஏழைகள் பரவாயில்ல, அவங்களுக்கு இதெல்லாம் பழகி போயிடுச்சு. அது ஒன்று, காசு இருக்கு அவங்களுக்கு, நாங்கள் தான் பாவம். அதில் தேசம்ங்கிறது பெரிய ரோல் ப்ளே பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டெமோக்ரஸி, ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி வரவிடாமல் இந்த வேலைகளை செய்கிறது தான் நம்ம பார்க்குறோம் வந்து. ஸோ அங்கே தான் நம்ம இந்த சிவில் ரைட்ஸ், டெமோக்ராட்டிக் ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸுங்கிறது ரொம்பவும் முக்கியமாக போயிடுது.
இல்லை அதை கடந்து டெமோக்ரஸிங்கிறது இந்தியாவில் எப்படி அதன் அளவில் ஒரு வேல்யூ சிஸ்டமாகவும் இருக்குல்ல. ஒரு மனிதன் ஒரு மதிப்பு இல்லாத ஒரு ஊரில் சம மதிப்புன்னு பேசுறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் வந்து. அதில் தான் நமக்கு நிறைய நம்மளே எக்விப் பண்ணிக்க வேண்டியிருக்குது. ஏன்னா இப்போது ஒரு சின்ன உதாரணம் தரேன். இப்போ நான் வந்து இந்த தீபத்தோடு நிச்சயமாக எடுத்துக்குவேன், ஏன்னா அது கரண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம அதை பேசலாம். வந்து நான் காலங்காலமாக இப்படி தான் இருந்திருக்குது, எனக்கு இந்த மாதிரி எவிடன்ஸ் இருக்குது, கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இதை சொல்லியிருக்குது, நான் சொல்கிறேன் கொண்டு போயிட்டு. இப்போ இவர் அழகாக சொன்னார் மோகன் சுவாமிநாதன், அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் அவருக்கும் தெரியும், அவர் முன்னால் வைக்கப்பட்ட தகவல்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. ஆனால் அவங்க வந்து இந்த கோயிலில் முருகன் சாமி இருக்கிறாரு, முருகன் சாமிக்கு விளக்கேற்றுறதுக்கு இந்துக்களுக்கு உரிமை உண்டு. அந்த வாதத்தை தானே அவர் பிடிச்சிக்கிறாரு. அது வந்து வாதம், அது வந்து ஒரு ஒரு தகவல் இல்லை, ஒரு உண்மை இல்லை, ஒரு உண்மை செய்தியை பற்றின விஷயம் இல்லை அது. ஸோ இங்கே வந்து அவரோட நம்ம எப்படி வாதிட முடியும்? அவர் ஜட்ஜுங்கிறத விட்டுருங்க, அவர் நம்மக்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது காலங்காலமாக இருக்கிற உரிமை தானே. அப்போ நம்ம திரும்ப என்ன கேட்போம்? இது நாள் வரைக்கும் அவங்க இந்த உரிமையை கேட்கலையே, அவங்க பாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல ஏற்றிட்டு தானே போயிட்டு இருந்தாங்க. சரி, ஏன் புதுசாக நீங்கள் இதை சொல்கிறீங்க? நம்ம ஒரு வாதத்தை பேசுவோம். அப்போ அந்த வாதம் பேசும்போது அவங்க பதிலுக்கு இல்லைங்க, இந்த ஊரில் இன்னார் இப்படி இருக்கிறாங்க, இன்னார் இப்படி சொன்னாங்கன்னு எதிர்வாதம் சொல்லலாம். அப்படி வாதம் போச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன ஆகும், நீங்கள் இப்படி கேட்ட உடனே இது நாள் வரைக்கும் போன வருஷம் வரைக்கும் எவனும் கேட்கலையே அங்கே போய் விளக்கு ஏற்றணும்னு, இந்த வருஷம் வந்து கேட்குறாங்களா யாராவது தான் உங்கள் கேள்வியாக இருக்குது. இப்போ நான் என்ன சொல்வேன், சுவாமிநாதனாக இருந்தா, என்னங்க இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் இந்துக்களுக்கு அந்த உரிமை கிடையாதா? நான் அப்போ உங்களோட வாதத்துக்கு பதில் சொல்லலை, எமோஷ்னலாக நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இதுதான் பல நேரங்களில் விவாதங்கிற பேரில் நடக்குது நம்ம ஊரில். ஸோ நம்ம அந்த வாதம் புரியறதுல மிகப்பெரிய சிக்கல் அம்பேத்கருக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவரை விட்டு கொடுக்காதான் அவரோட ஹீரோயிசம்னு நினைக்கிறேன். ஏன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸில் அதை நம்ம நிறைய பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், பெண் உரிமைக்காக பேசும்போது பெண்களுக்கு மனமுறிவு உரிமை இருக்கணும், மறு திருமணம் செஞ்சுக்க உரிமை வேணும், அதெல்லாம் சொல்லும்போது அதை எதிர்க்கிற ஒருத்தர் நக்கலாக என்ன சொல்கிறாரு, அவர் இப்போ தானே கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு தெரியுமே அப்படிங்கிறார். அவர் வந்து ஒரு உரிமையின் அடிப்படையில் அதை பேசுகிறாரு. இவர் வாழ்க்கை பிரச்சனையை சும்மா அதை கலாட்டா பண்ணிட்டு பேசுறது வாதம் இல்லை, விஷயத்த வேற மாதிரி யோசிக்கிறது. பல நேரங்கள் அப்படி வரும்போது நம்ம வந்து இந்த வாதத்தை பிடிச்சிட்டு நிற்க வேண்டிய இது நம்ம தலையில தான் இருக்கும். அங்கே தான் நமக்கு பொறுமை, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு பேசுகிற ஒரு தன்மை. எல்லா நேரமும் நம்மளாலாம் பொறுமையாக இருக்க முடியாது. சில நேரம் கோவம் படுவோம், நம்ம போடான்னு சொல்லிட்டு போயிடுவோம், உங்க கூட தான் வாதமே செய்ய முடியாதுன்னு. அதுவும் சில நேரங்கள் டயலாக் வில் பிரேக் டவுன். பட் என்னன்னா, டெமோக்ரஸியில் அக்கறை உடைய நம்மை போன்றவர்களுக்கு அந்த புள்ளி வரைக்குமாவது வாதம் செய்யணும். நமக்கு பொறுமையை இயக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு தள்ளுவாங்க. ஏன்னா வாதம் புரியறதுல அக்கறை உள்ளவங்க வந்து எப்பொழுதுமே வந்து பயப்பட மாட்டோம். ஆனால் வாதத்தில் அக்கறை இல்லாதவங்க, அடித்து சொல்கிறவங்க அதில் நுழையவே விருப்பப்பட மாட்டாங்க. நம்ம என்ன யோசிக்கலான்னா, எல்லாரும் இந்த 2 எக்ஸ்ட்ரீம்லேயும் நிற்க மாட்டாங்க. நடுவில் இருக்கிறவங்க கொஞ்சம் குழம்பியே இருப்பாங்க. அவங்க கேள்வி கேட்டால் நம்ம பதில் சொல்லலாம். அது நமக்கு முக்கியமாக வளர்த்துக்கணும். இன்னும் நீ இப்படி கேட்குறேன்னு சொல்லக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து டெல்லி இந்த ரோஹித் வெமுலா இறந்து போன வருஷம் வந்து மாணவர்கள்லாம் நிறைய கூட்டம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும். அதில் ஒரு குரூப் என்னை கூப்பிட்டுருந்துச்சு வந்து பேசுங்கன்னு சொல்லி. ரோஹித் வெமுலா அது நிறைய விஷயங்கள் ஏதோ பேசணும். அப்போது ஒரு பையன் அப்படியே உட்காந்துருந்தான். அஃப்கோர்ஸ் அவங்க எல்லோரும் ஹிந்தியில் தான் பேசினாங்க. நம்ம டிரான்ஸ்லேஷனர் தான் நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம தமிழில் பேசுகிற மாதிரி அவங்க ஹிந்தி. அங்கே இந்திய தேசிய மொழியெல்லாம் நான் பார்க்கல, ஜனங்களுக்கு தெரிஞ்ச மொழி அதுதான். ஒரு பையன் இப்படி இருந்தால் அவனுக்கு என்னமோ ஒன்று பயங்கரமாக இந்த பையனை வந்து இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. என்ன கடைசியில் அப்படியே நீங்கள் எல்லாம் அப்போலேருந்து நானும் பார்க்குறேன், திரும்ப திரும்ப பிராமணிய இந்து மதம்னு சொல்கிறீங்க, அப்படின்னா என்ன அப்படின்னா. அவனுக்கு அப்போது என் பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னார், நீங்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க, அவன் கேட்குறான், நான் எப்படி பதில் சொல்லாமல் இருக்கிறதுன்னு. அங்கே நம்ம முற்போக்காளர்களாக நம்மளை நினச்சிக்கிறவங்க என்ன சொல்கிறோன்னா, இது என்ன அபத்தமான கேள்வி, உனக்கு தெரியணும்ல அப்படின்னு. அப்படி இல்லை, தெரியாமலே நிறைய பேர் இருக்கலாம் இல்லை. அந்த பையனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் பனாரஸ்லேருந்து ஒரு RSS குடும்பத்துலேருந்து டெல்லிக்கு வந்து படிக்கிற பையன். அவன் அதை நல்ல வார்த்தையாகவே கேட்டு பழகியிருக்கிறான். இங்கே வந்து அது கெட்ட வார்த்தையாக பயன்படுத்தப்படுது. அவனுக்கு அந்த டிரான்சிஷன் விளங்கலை. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அவன்கிட்ட போய் நம்ம என்ன, உனக்கு எது எப்படி தெரியாதுன்னு நம்ம கேட்க முடியாதுல்ல. அவன் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்திருக்கிறான் அப்போ தான் டெல்லி மாதிரியான ஒரு நகரத்துக்கு. ஸோ அந்த மாதிரி நிலையில் நிறைய பேர் இருக்கிறோம். குழப்பங்கள், தெரியாத விஷயங்கள், அங்கே வாதத்துக்கு பெரிய ரோல் இருக்குது. நிறைய பேர் எல்லாரும் நிறைய கருத்து மாறுபாடெல்லாம் காலேஜில் தானே நடக்குது. பேசுறது, கொள்வது, அதுதானே நம்ம கல்வி எல்லாருக்கும் வேணும்னு சொல்கிறோம். அங்கே போய் தானே கருத்து மாறுபாடு நடக்குது நிறைய பேருக்கு. என்னதான் மோடி அரசாங்கம் வந்தாலும் மாணவர்கள் அவங்களுக்கிடையே பேசும்போது யார் தலையிட முடியும்? பொதுவில் வேணால் பேசுகிறத தலையிடலாம் நீங்கள்.
ரூமில் உட்காந்து பேசுறது என்ன செய்வீங்க? டீ கடையில் பேசுறது என்ன செய்வீங்க? ஸோ அங்கெல்லாம் நமக்கு வாதம் ரொம்பவும் முக்கியம். பட் வாதம் புரிய முடியாத சூழலும் கண்டிப்பாக இருக்கும், நிறைய நேரங்கள்லையும் வரும். அப்போ எந்திரிச்சு போயிடலாம், ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களோட ஒரு கட்டம் வரைக்கும் பேசலாம். நான் வந்து இந்துத்துவவாதிகள்கிட்ட பயன்படுத்துகிற வாதம் வந்து ஒன்று, அவங்கள பேச விடக்கூடாது, நமக்கு அதுவே குறிக்கோள். அவங்கள பேச விட்டாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் அப்படிலாம் சொல்கிறேன், உங்களை மாதிரி எனக்கு வந்து நான் படிக்கலைங்கன்றேன், நான் படிச்சுட்டு வந்து பேசுகிறேங்க உங்ககிட்ட, நீங்கள் படித்த புக்ஸ் எல்லாம் நான் சாவர்கர்லாம் படிச்சுட்டு வந்து பேசுகிறேன்றேன். இல்லாட்டி அவங்களுக்கு அதுதான் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கு தான் நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோன்னு வைங்களேன், பிடிச்சிக்கிட்டு அப்படியே உரத்த குரலில் பேசுறது. நம்ம அதுவும் நமக்கு தேவை. அரசியல் ரீதியாக எங்கே நம்ம வாதம் புரிய போகிறோம்? யாரோட ஆர்எஸ்எஸ்காரன்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. ஃபுல்லாக அப்படியே தான் கையில் ஒரு இதை வச்சு வாசிப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பாலப்பாடம் மாதிரி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பேசினாலும் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க கையில். கண்டிப்பாங்க வச்சுருப்பாங்கங்க. நான் ஏதோ பௌத்தம் அம்பேத்கர்னு ஒரு இடத்துல பேசினேன். நீங்கள் வந்து அம்பேத்கர் வந்து உபநிடதங்களை பற்றி பேசியிருக்காரு, அதை பற்றி கருத்து சொல்ல இது பாருங்க அப்படின்னு எதையோ வாசிக்கிறாரு. நான் சொன்னேன், அது உபநிடதங்கள் இல்லை, நீங்கள் தவறாக புரிஞ்சிட்டு. அப்போ கூட கோச்சிக்கல மாணவர், தவறாக புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க, அவர் இதை தான் சொல்கிறாருன்னு அப்புறம் அடங்கினாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு ஃபுல்லாக ஒரு லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி கேள்விகள் வந்துச்சுன்னா இதுக்கு பேசுங்க செய்வார். ஆனால் பெரியார் காலத்து ஆடியன்ஸும் வேறு மாதிரி இல்லை, இன்றைக்கி அப்படி இல்லை. சகிப்புத்தன்மை ரொம்ப குறைஞ்சி போயிருக்குது. இன்னொன்று, நம்ம எல்லாருமே வந்து எடுத்தவங்க கவுத்தோம் தான் பேசுகிறோம், முக்கால்வாசிக்கு மேற்பட்டவங்க. அதுக்கான ஸ்பேஸ் டைம் நமக்கு இந்த மீடியாவும் கொடுக்கறதில்ல, சோஷியல் மீடியாவும் கொடுக்கறதில்ல. பொதுக்கூட்டங்களில் அதுக்கு நேரம் இருந்துச்சு, பேசலாம் உட்காந்து ஃபீல் பண்ணிடுறோம். இல்லை, அதனுடைய மீடியா தன்மையும் மாறிட்டு வருது இல்லை. அதனால் நம்ம மீடியாவில் பங்கேற்கிறதுல அவங்கவுங்க விருப்பம் அது. ஆனால் இந்த மாதிரி ஸ்பேஸஸ் ரொம்ப முக்கியமாகுது. அதனால தான் கொஞ்சம் ஆறாமற பேசுறதுக்கான, நீங்கள் அங்கே என்ன பேச முடியுங்கிறது அந்த நேரத்தில் நம்ம முன்கூட்டி சொல்ல முடியாது. ஒரு டிவி டிபேட்லேயோ ஒரு இதுலேயோ சொல்ல முடியாது, ப்ரெஸ் மீட்லேயோ. ஆனால் குறைந்தபட்சம் நம்ம வேறு மாதிரி நம்மளை தயார்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா என்ன சொல்ல வேண்டானாவது நமக்கு தெரியும்ல. இந்த பெரிய கஷ்டம் தான். ஆர்எஸ்எஸ் கரண்டன் விலகிறது ஈஸி ரிலேட்டிவ்லி, ஏன்னா அவன் சொன்னதையே தான் சொல்லுவான். ஒரு சாதின்னு வரும்போது நம்மளால ஏன் உரையாட முடியலை? அதை நம்ம பேசுறதே இல்லை, உரையாட முடியலைங்கிறது கூட நம்ம ஒத்துக்கிறது இல்லை. அதை ஒன்று அதை கடந்துட்டு தான் நினச்சி எதேதோ சொல்கிறோம். அல்லது இன்னும் சொல்ல போனால் நேரடியாக சண்டை போட்டுக்கிறது கூட பெட்டர். போடா நீ இப்படி நான் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு சிக்கல் இல்லை. அது இது என்னன்னா ஒரு கனத்த மௌனம், அல்லது நாம் வந்து இதை இப்போ யாருமே நேரடியாக அதை வந்து நியாயப்படுத்த மாட்டாங்க ஒரு பொது விவாதத்தில். ஆனால் அதை மறுக்கவும் மாட்டாங்க. ஜாதியை பற்றி நம்ம அதுதானே பார்க்குறோம், வந்து ஒரு விஷயத்த மறுக்கிறது கிடையாது. இப்போ கவின் இறந்து போனதோ, அந்த பரமக்குடியில் அந்த மோட்டர் பைக் ஓட்டின கையை வெட்டினதோ நீங்கள் பேசும்போது அந்த விஷயத்தையே பேச மாட்டாங்க, வேற எதையாவது பேசுவாங்க. வந்து இல்லைங்க அந்த ஊரில் அப்படின்னு எதையாவது ஆரம்பிப்பாங்க. வந்து அப்போ அந்த வேற அந்த மாதிரி எதையாவது சொல்லுவாங்க. அப்போ அந்த இவேஷன் இருக்குல்ல, அதுலேருந்து தப்பிச்சு ஓடுற தன்மை, இந்த சாதி பற்றின பேச்சுலேருந்து தப்பிச்சு ஓடுற தன்மை தான் இங்கே எல்லா விஷயத்துக்கும் காரணமாக நான் பார்க்குறேன். ஓப்பன் டயலாகாக வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி பேசுறது. சரி நீ சொல்கிற நான் ஏற்றுக்க மாட்டேனாலும் கூட எனக்கு தெரியும் நீ ஏற்றுக்கலன்னு. ஆனால் இப்போ நீ ஏற்றுக்கலையா உன் மனசில் என்ன இருக்குது, நீ எப்படிப்பட்டவங்கன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது இல்லை. ஆமாம், சாதியும் பெண்கள் விஷயமும் ஜெண்டர் விஷயமும் அப்படி தானே. இப்போ ஒவ்வொருத்தனுக்கும் ஒன்று நான் அவன் இல்லைன்னு சொல்லணும், அல்லது நான் அவன் தானா சொல்லாமல் இருக்கணும். இல்லை, அது மிகப்பெரிய அந்த உரையாடல் வந்து ஒரு உரிமை தளத்தில் நடக்கணுங்கிறது தான் நமக்கு பாலகோபாலோ அம்பேத்கரோ மற்றவங்களோ சொல்கிறது. அட்லீஸ்ட் அந்த ஸ்பேஸில் நம்ம பேசுவோம். அது அவங்க சாதித்த மிகப்பெரிய விஷயம். அதற்கான ஒரு அமைப்பை உருவாக்கி அதை இன்னைக்கு தொடர்ந்து செயல்படுத்திட்டு வருது தான். அவங்க கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க, அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. நம்ம எல்லா கேஸும் எப்படி போகுங்கிறத பொறுத்து அது இருக்குது. ஆனால் அவங்க செயல்பாடுகளை பாலகோபாலே சொல்கிறாரு. இப்போ எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் இசியில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பகுஜன் தலித்ஸ் தான், ஆதிவாசிகள் தான் இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய வெற்றி. அது ஒரு அந்த அளவில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை பேசி அந்த நபர்களை குடியுரிமை சங்கங்களுக்குள்ளே கொண்டு வந்து செயல்படுறதுங்கிறது முக்கியம். இன்றைக்கி நம்ம அந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டில் பியூசிலெலாம் பேச முடியலையே. ஏன் வந்து கோகுல் அந்த தொடர்ந்து 3-4 வழக்குகள் நமக்கு சாதகமாக வந்திருக்கு. கண்ணைய முருகேசன், கோகுல்ராஜ், இப்படி ஒரு 10 வழக்குகள் கூட இருக்கும், 1-2 கூட விடும். இப்போ அண்மையில் ஒன்று வந்துச்சு, கிருஷ்ணகிரி வழக்கு. இப்போது ஒரு சிவில் பாலகோபாலாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பார், அத்தனையும் அனலைஸ் பண்ணி ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் இந்த வழக்குலேருந்து, தமிழ்நாட்டு சூழலை பற்றி நமக்கு இது என்ன சொல்லி கொடுக்குது. நம்ம சிவில் உரிமை ஆட்கள் அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்கல்ல. பியூசிஎல்லேருந்து யாரும் அது செய்யறது இல்லைல்ல.
ஸோ அந்த மாதிரி ஒரு அவங்களாவே முன் வந்து சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு. இப்போது தலித் விஷயத்துலையோ சாதி விஷயத்துலையோ அக்கறை உள்ள நம்ம போய் திரும்ப திரும்ப நம்ம மூக்க நுழைச்சி தானே அதை செய்கிறோம். அது நமக்கான பிரச்சனையாக மாற மாட்டேங்குது, அவர்களுக்கான பிரச்சனையாகவே தானே இருக்குது. இஸ்லாமியர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி ஆயிட்டு வருது. இஸ்லாமியர்கள் பிரச்சனையும் முழுசாக ஆயிடுச்சு நார்த் இந்தியாவில், இங்கேயுமே அப்படி தான் ஆயிட்டு வருது. இந்த திருப்பரங்குன்றம் தான் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம். ரைட்ஸ் சம்மந்தமான வேலைகள் பல நேரங்களில் சிவில் ரைட்ஸில் வெறும் லாயர்ஸும் சட்டம் சம்மந்தப்பட்டவங்க மட்டும் சம்மந்தப்பட்டிருந்தா அது ஒரு கட்டத்தை தாண்டவே தாண்டாது. சிவில் ரைட்ஸ் குரூப்ஸில் எல்லாருக்கும் இடம் இருக்கணும், எல்லாரும் சேர்ந்துக்கலாம். அதில் அது யார் இவங்க தான் சேரணுங்கிற எந்த இதுவும் கட்டுப்பாடும் கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸ்பர்டீஸ்லாம் தேவையில்லைல்ல. நீதி நியாயத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கணும், கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸில் ஒரு தேவைங்க நம்ம இருந்தால் போதும். கேன் ஆல் பி பார்ட் ஆஃப் சிவில் ரைட்ஸ் குரூப்ஸ். ஆந்திரா மாதிரியான ஊர்கள்லையோ அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் வடகிழக்கு மாகாணங்கள்லையோ அப்படிப்பட்ட குரூப்ஸ் தான் தொடர்ந்து இயங்கிட்டு வராங்க. அந்த பிரச்சனைகளை மக்கள்கிட்ட இங்கே சிக்கல் வரும்போது அதை தீர்க்கிறதுங்கிறத கடந்து இது ஏன் நம்முடைய அன்றாடம் நம்ம சாதாரணமாக வாழ்வதற்கு கூட இது தேவையானதுங்கிறத ப்ராப்பகேண்டா மூலமாக அல்லது நான் காலைல சொன்ன மாதிரி பிரசுரங்கள் மூலமாக இதில் வந்து நம்ம நியூஸ் பேப்பர்ஸில் எழுதுறதன் மூலமாக இதையெல்லாம் பாலகோபால்லாம் செஞ்சுருக்குறாங்க. ஆங்கிலத்தில், தெலுங்கில், மீட்டிங்கில். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிஎல்சி கன்வென்ஷன் தான் நான் போயிருக்கிறேன். அந்த கன்வென்ஷனுங்கிறது வருஷம் ஒரு முறை நடக்கும். அது வந்து ஒரு மாஸ் மீட்டிங் மாதிரி தான் இருக்கும். 1000 பேர் வருவாங்க, எல்லாருமே மெம்பர்ஸு. ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் மெம்பர்ஷிப்பை சேர்த்து அந்த மாதிரி ஒரு இயக்கமாக கொண்டு போயிருக்கிறாங்க. அது வந்து ஒரு வெகுஜன இயக்கம் இல்லை, பட் ஒரு மூமெண்ட்டுக்கான நான் காலையில் சொன்ன மாதிரி வெகுஜன இயக்கமாக அது இருக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இலக்கு கிடையாது இல்லை. டெமோக்ரஸியை வந்து நிறுவனங்கிறது மட்டும்தான் அதனுடைய ஒரு லாஜிக். ஆனால் இந்த மாதிரி டெமோக்ரஸி இவங்களுக்கானதெல்லாம் கிடையாது. எந்த போராட்டமாக இருந்தாலும் டெமோக்ரஸி வந்து டெமோக்ராட்டிக் வேல்யூஸை வளர்க்கறது அந்த போராட்டத்துக்கு உதவுங்கிற புரிதலை தான் அதை அவங்க செஞ்சாங்க. பட் அந்த மாதிரி அவங்களால ஒரு ப்ராடாக கொண்டு போக முடிஞ்சிச்சு ஒரு காலகட்டத்தில். இப்போ வேறு ரொம்ப டிஃபிகல்ட் டைம்ஸில் நம்ம வாழறோம், அதனால் அது முடியல. பட் ஐ ஃபீல் இப்போ நீங்கள்லாம் எல்லாருமே யங் பீப்புள் தான், எல்லாரும் வந்து திஸ் சைட் ஆஃப் 30 தான் இருக்கிறீங்க. ஸோ அப்படி ஒரு சூழலில் கண்டிப்பாக ஈவன் இன் யோர் ஓன் சர்க்கிள்ஸ் உங்களுடைய நண்பர் வட்டமாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம பேசுறது ரொம்ப அவசியம். அந்த எஜுகேஷனுங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தானே போகும். இப்போ இன்டர்நெட் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் நம்ம. ஹியூமன் ரைட்ஸ் அந்த மூமெண்ட்டுடைய வளர்ச்சிங்கிறது வந்து பல நிலைகளில் நடக்க வேண்டிய செயல்பாடுகளின் மூலமாக தான் சாத்தியப்படுது. ஃபேக்ட் ஃபைண்டிங், கோர்ட்ஸு அதனுடைய ஒரு பகுதி. அதை பேஸ் பண்ணி சமுதாயத்தை பற்றி நம்ம என்ன புரிதல் வச்சுருக்கிறோம் அது இன்னொரு பகுதி. அப்புறம் நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸோடு என்ன வாதம் புரிகிறோம் அது 3வது பகுதி. அப்புறம் தொடர்ந்து நாம் வந்து எஜுகேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம். இந்த பாலகோபால் யுகத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, அவர் வந்து ஏதோ ஒரு தொலைநோக்கு பல்கலைக்கழகத்துக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ் பற்றி பிரமாதமான சிலபஸ் தயாரிச்சிருக்கிறார். இந்த மனித உரிமை இதில் தான் இருக்குது அந்த லெசன்ஸ், அவர் என்ன இருக்கிறாருன்னு. ஸோ வேறு லெவல்லையும் ஃபங்க்ஷன் பண்ண வேண்டிய இது இருக்குது நமக்கு. ஸோ நம்ம ஒரு சாராரை நோக்கி போகிறதுங்கிறத காட்டிலும் நமக்கு தெரிஞ்ச அந்த ஸ்பேஸில் நம்ம என்ன செய்யலாங்கிறத ஆரம்பித்து அப்புறம் கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம மற்றவங்களோட. அப்படி தான் வந்து நம்ம வளர்ந்துருக்குறோம். ஆஸ் அ டெமோக்ரஸி அப்படி தானே வளர்க்கப்பட்டிருக்கு. பல இடங்களில் சின்ன சின்ன குரூப்ஸ்லேருந்து ஆரம்பித்து தான் அது பெருசாக ஆகுது. வந்து சில இடங்களில் தான் இயக்கங்கள் மூலமாக வருது.